Hi everyone, welcome to Butterfly Henna's channel. Basic to Bridal Free Henna classes இப்போ போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி தாங்க Day 1. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மெஹந்தி மிக்ஸாலஜி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி மிக்ஸாலஜி தியரி பார்ட் வந்து பார்க்க போகிறோம். தியரி பார்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஹென்னா பவுடர் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க சோஜட்டுங்கிற சிட்டியில் தான் கிடைக்குது. ஹென்னா பவுடர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடர். இந்த டைப்பில் ஹேர் ஹென்னா, பிளாக் ஹென்னா, ப்ரௌன் ஹென்னா, பாடி ஆர்ட் ஹென்னா, அதாவது BAQ அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் ஹென்னாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஹென்னாவில் பாடி ஆர்ட் ஹென்னாங்கிறது தான் 100% பியூரான ஹென்னா. இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற 3 ஹென்னா பவுடர்ஸும் ஹேர்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஹென்னாவில் 50% ஹென்னாவும் மீதி 50% அதர் ஹெர்ப்ஸும் கலந்தது தான் இந்த ஹென்னா பவுடர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொதுவாக மாவு ஜலிப்போம்ல, அது மாதிரி மெஹந்தி பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 times 4 times அப்படின்னு மெஹந்தியை வந்து ஜலித்து எடுப்பாங்க. அந்த ஃபைன் பவுடரை தான் ஃபில்டர்டு பவுடர்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 times 3 times 5 times 7 times above 7 times 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண பவுடர் வந்து நம்ம கடைகளில் அவைலபிளாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் எல்லா பவுடர்ஸுமே 3 times ஃபில்டர் பண்ணதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடைகளில் 3 times ஃபில்டர் பண்ண ஹென்னா வந்து 100 rupeesக்கும், 5 times ஃபில்டர் பண்ண ஹென்னா 120 rupeesக்கும், 7 times ஃபில்டர் பண்ண ஹென்னா 150 rupeesக்கும் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த டைப் ஹென்னாவை வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னா 3 times ஃபில்டர் பண்ண ஹென்னாவை தான் சூஸ் பண்ணணும். மீதி எல்லாமே நம்ம காசை பறிக்கிறதுக்காக செய்கிற சும்மா போலியான இது தான். நம்ம 3 times ஃபில்டர் பண்ண ஹென்னாவை வாங்கினாவே போதுமானதாக இருக்கும். ஹென்னா பவுடரோட லைஃப் டைம் எவ்வளோன்னு தெரியுங்களா? 2 வருஷம். இதில் இந்த ஹென்னா பவுடரை ஸ்ப்ரிங்கி கன்சிஸ்டன்சி பவுடர், க்ரீமி கன்சிஸ்டன்சி பவுடர்னு 2 டைப்பாக சொல்லுவாங்க. அதில் ஸ்ப்ரிங்கி கன்சிஸ்டன்சினால் ஒன்றும் இல்லைங்க, 8 to 12 months, அதாவது 8 to 1 yearக்குள்ளே இருக்கிற அந்த நியூ க்ராப் பவுடர் ஃபஸ்ட்டு பேக் பண்ணினதில் இருந்து 1 year வரைக்கும் இருக்கிற பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கி பவுடர்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் 1 year to 2 yearக்குள்ளே இருக்க பவுடர்ஸை வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்க பவுடர்னு சொல்லுவாங்க. நல்லா ஸ்மூத்தாக நமக்கு ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சியில் இருக்க பவுடர்ஸை யூஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்மூத்தான ஃப்ளோ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எசென்ஷியல் ஆயில்ஸ். ஒரு 7-8 விதமான எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குங்க. பொதுவாக நம்ம எசென்ஷியல் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நார்மலாக கிடைக்கிற நம்ம ஹென்னா ஸ்டெயினை விட ரொம்ப டார்க்கராகவும் நல்லா ரெட் கலர்லேயும் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமா நம்மளுடைய ஹென்னா கலர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். இதில் எத்தனை டைப் சொன்னால் 8 டைப் வந்து எசென்ஷியல் ஆயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலாக பார்க்கலாம். அதெல்லாம் என்னென்னா டீ ட்ரீ ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், க்ளவ் ஆயில், காச்போத் ஆயில், பிரைடல் பிளண்ட் ஆயில், மெஹந்தி மிக்ஸ் ஆயில் அண்ட் ரெட் ஆயில். இப்போ நம்ம டீ ட்ரீ ஆயிலை பற்றி பார்ப்போம். டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஹென்னா ஸ்டெயின் வந்து 100% வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதுவே யூக்கலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணோம்னா 60 to 70% ஹென்னா ஸ்டெயின் தான் கிடைக்கும். லாவெண்டர் ஆயிலை யூஸ் பண்ணும்பொழுது 90% ஸ்டெயின் வந்து நமக்கு டார்க்கராக கிடைக்கும். க்ளவ் ஆயிலும் காச்புத் ஆயிலும் 100% ஸ்டெயினை வந்து கொடுக்கும்.
இதில் பிரைடல் பிளெண்ட் ஆயில்னால் என்ன தெரியுங்களா? மேலே சொன்னல டீ ட்ரீ ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், கிளாவ் ஆயில், காச்புத் ஆயில், இந்த 5 ஆயிலோட மிக்சிங் தான் வந்து பிரைடல் பிளெண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஆயிலில் வந்து எப்போவுமே வந்து 100% ஹென்னா ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி மிக்ஸ் ஆயில். மெஹந்தி மிக்ஸ் ஆயிலும் ரெட் ஆயிலும் 40 to 50% தான் நமக்கு ஹென்னா ஸ்ட்ரெயினை கொடுக்கும். ஸோ இந்த 2 ஆயிலுமே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. என்னதான் கிளாவ் ஆயிலும் காச்புத் ஆயிலும் 100% ஸ்டெயின் கொடுத்தாலுமே நம்மளால் இதை வந்து பிரைடல் கோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? ரெடிமேட் கோனில் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் தான் இந்த கிளாவ் ஆயிலும் காச்புத் ஆயிலும். இந்த ஆயிலோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த ரெடிமேட் கோன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா 2 நாளில் அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் உறிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி 1 வீக் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாவ் ஆயிலும் காச்புத் ஆயிலும் நம்மளோட பிரைடல் கோன்ஸில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்கானிக் கோன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ரெடிமேட் கோன்ஸ் வச்சா அடுத்த நாளே ஸ்டெயின் கிடைக்கும்ல, அது மாதிரி கிடைக்காது. இந்த ஆர்கானிக் கோன்ஸில் வந்து 48 hours வெயிட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லான ஸ்டெயின் வந்து நமக்கு கிடைக்கும். மற்ற எசென்ஷியல் ஆயில்ஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது டீ ட்ரீ ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில் இந்த 3மே ரொம்ப காஸ்ட்லியான ஆயில் தாங்க. இருந்தாலுமே நம்ம இந்த ஆயில்ஸை தான் கண்டிப்பாக நம்ம பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். டீ ட்ரீ ஆயில் கிட்டத்தட்ட 2.8Kலேருந்து 3K வரைக்கும் அமௌண்ட் பர் லிட்டருக்கு இருக்குது. லாவெண்டர் ஆயிலும் அதே தான் 3K கிட்டத்தட்ட வந்துடும், 3000. யூக்கலிப்டஸ் ஆயில் 2000 rupees வந்து கிட்டத்தட்ட வந்துடும் பர் லிட்டர். எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே நம்ம பிரைட்ஸ்க்கு நம்ம இந்த ஆயில்ஸை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா செலஃபன் ஷீட்ஸ். இந்த செலஃபன் ஷீட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோன் மேக் பண்ண ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிசைனரான ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஷீட்ஸ் பேர் தான் செலஃபன் ஷீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 types ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸு, ஃப்ரோசன் ஷீட்ஸு, மேட் ஃப்ரோசன் ஷீட்ஸ்னு 3 டைப்பில் இருக்குங்க. நான் எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷீட்ஸில் வந்து திக்னஸ் வந்து 3 typesல இருக்குது. 25 mm திக்னஸ், 30 mm திக்னஸ், 35 mm திக்னஸில் இருக்குது. நமக்கு எந்த திக்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கோ அந்த திக்னஸ் இருக்க டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு எந்த ஷீட் வேணாலும் நம்ம செலஃபன் ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 25 mm திக்னஸ் இருக்க செலஃபன் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 7 to 8 minutesஸாக நம்ம பார்த்த இந்த எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த நாலேஜோடு தான் இருக்கணும். இதை பற்றி தெரியாமல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்னென்ன பொருள்லாம் மெஹந்தி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மெஹந்தி கோன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த டூல்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும், நான் எதுக்கும் இன்னும் ஒரு டைம் சொல்கிறேன். ஸ்பேச்சுலா, வுடன் ஸ்பேச்சுலா ஆர் எந்த ஒரு ஸ்பேச்சுலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிங் ஸ்கேலு, ஸ்டாக்கிங்ஸு, பைப்பிங் பேக்ஸு, பின்ஸு, பவுலு, இதெல்லாம் தாங்க இதில் டூல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்க தாங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு டைம் இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் நேரில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் பின்ஸில் மட்டும் 0.5 mm, 0.38 mm, 0.7 mmன்னு 3 types ஆஃப் பின்ஸ் இருக்குங்க. அதில் 0.5ங்கிறது ஃப்ளார் டிசைன்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா டார்க்காக யூஸ் பண்ணுவோம். அந்த டிசைனுக்கு வந்து 0.5 mm கோன் ரெடி பண்ணணும். 0.38 ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரைட் ஃபிகர்ஸ், க்ரூம் ஃபிகர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். 0.7 mm கோன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெடிமேட் கோன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த கோன்ஸ் எல்லாம் வந்து 0.7 mm பின்னை வச்சு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிக் பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்க, அந்த பின்ஸ் எல்லாமே வந்து 0.7 mm தான். பட் அது ரொம்ப ஓவராக திக்னஸ் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே 1 கிளாஸ் வந்து முடிஞ்சதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணிடுறேன். இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக சொன்னதை கேட்டுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.